நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் பார்க்க போது ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி. பன் பரோட்டா அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் எக் போடாமல் எப்படி வீட்லேயே சூப்பராக சாஃப்டாக செய்யலாம், ஈஸியாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காட்டியிருக்கேன். முதல்ல மாவு பிசைறதை பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு 1.5 கப் அளவு பால் சேர்த்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் ஊற்றிருக்கிறேன். இது 1 கிலோ மாவுக்கான அளவு. இதில் உப்பு சீனி நான் கொடுத்துருக்கிற அளவு சேர்த்து நம்ம கரைச்சிக்க போகிறோம். இப்போ இதில் நான் முட்டை இல்லாமல் சேர்க்கறதுனால 1.5 கப் பால் போட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் உப்பு அதாவது முட்டை போடுறதா இருந்தால் 1 கப் பாலே போதுமானது. அது சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதில் சோடாப்போ பேக்கிங் பவுடர் எதுவுமே போட தேவையில்லை. வெறும் பால் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு சீனியை நல்லா கலக்கி விட்டு நம்ம கரைச்சிக்கிட்டு நம்ம சுத்தமான 1 கிலோ மைதாவை இதில் சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். இன்னும் நான் ப்ராப்பராக தண்ணி ஊற்றலை. மாவை சேர்த்து இந்த சீனி, அதாவது உப்பு சீனி பால் எல்லாம் மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் முட்டை போட்டு பரோட்டா எப்படி சூப்பராக வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக நான் நம்ம சேனலில் சொல்லி போட்டிருக்கிறேன். ஆரம்பத்திலே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த பால் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணி ஒரே தடவையாக ஊற்றிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 கப் உங்களுக்காகவே இந்த மெஷரிங் கப்பில் எடுத்து நான் வச்சுருக்கேன். அதில் எவ்வளோ எனக்கு செலவாகுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் பிசைய போகிறேன். நல்ல அழுத்தம் கொடுத்து, நம்மளுடைய அந்த கை ஃபோர்ஸ் தான் எப்போதுமே நமக்கு பலம். அதனால நம்ம நல்லா அந்த அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சாலே போதுமானது. 2 கை கொடுத்து சில பேருக்கு பிசைஞ்சாதான் பிசைய வரும்பாங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எனக்குலாம் அந்த ஒத்த கையில் தான் நான் பிசைஞ்சே நான் பழக்கமாக்கிட்டேன். ஸோ இந்த பவுல்லையே வச்சு நான் என்னுடைய உள்ளங்கை இப்போ அந்த அழுத்தத்தையும், புறங்கை நம்ம இருக்கு இல்லையா, நான் புறங்கையில் குத்துற மாதிரி அந்த புறங்கை இருக்குது பாருங்கள், அதையும் உடைய அழுத்தத்தையும் கொடுத்து தான் நான் பிசைவேன். அதுலேயே மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நான் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எடுத்ததில் எவ்வளோ கப்பு எடுத்துருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மிஞ்சி போனால் 1/4 கப்பு கூட ஊற்றிருக்க மாட்டேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஊற்றி இந்த ஓரளவு வந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா ரொம்ப குழன்னு ஆகிடக்கூடாது மாவு. லேசாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசையணும். எப்படி நான் அழுத்தம் கொடுத்து பிசைகிறேன் பாருங்கள். அந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு முட்டை எல்லாமே சாஃப்டாக இருக்கும். 2வது மைதா மாவு நல்ல குவாலிட்டியான மைதா மாவாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே அது இலகு கொடுத்து நல்லா ஒரு சாஃப்டான டோவாக இருக்கும். பரோட்டாவும் சூப்பராக வரும். இப்போ நல்லா ஓரளவு நான் பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ என் கையில் எதுவுமே ஒட்டாத அளவுக்கு சாஃப்டாக வந்துருச்சு. பாத்திரமும் பாருங்கள் பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு ஒரு ஓகே மாவு நல்லா செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது அடையாளம். இப்போ நம்ம அதை உருண்டை போட்டுக்கலாம். இப்போ நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தாராளமாக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி, கர்ச்சீஃபோ இல்லை ஒரு துணியோ எடுத்து அதையும் நல்லா அதாவது நல்லா தண்ணியில் இது பண்ணி நினச்சி புழிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை போடலாம். பாருங்கள் மாவு எப்படி இலகி கொடுத்து மாலிஷ் ஆகிடுறதுக்குமாங்க. அது மாதிரி நல்லா இதாக இருக்குது பாருங்கள். இப்போது நமக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா திட்டமான ஒரு எலுமிச்சப்பழ அளவு, பெரிய எலுமிச்சப்பழ அளவு நம்ம எடுத்துக்கலாம். சின்ன பரோட்டா, பன் பரோட்டா சின்னதாக செய்யணுங்கிறதுனால திட்டமான அளவு எடுத்துக்கலாம். நார்மலாக பரோட்டாவும் இதே மெத்தடு தான். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பிசைஞ்சோமா என்னன்னு தெரிலங்கிற போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சும் கூட அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன். நம்ம உள்ளங்கையில் நல்லா அந்த ப்ரெஸ் கொடுத்து நம்ம உருண்டை பிடிச்சா கூட போதும். மாவு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சு விட்டா மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இப்படி நம்ம மூடினா மாதிரி கவர் பண்ண மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சோன்னா சாஃப்டாகிடும். இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நல்லா கவர் ஆகிற மாதிரி நெய் தொட்டு இது பண்ணிக்க. சில பேர் எண்ணெய் தடவுவாங்க. எண்ணெயை விட நெய் தான் பெட்டர். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. மாவு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாலும் அந்த உருண்டை ஒட்டாது. எண்ணெய் தடவுனா சில நேரத்துக்கு ஒட்டிக்கும்.
அதனால் நல்ல தாராளமாக நெய்யை தடவிட்டு அந்த ஈர துணியை கொண்டு ஃபுல்லாக கவர் பண்ணி மூடி போட்டு ஒரு பக்கமாக வச்சுடுங்க. இது 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் இல்லை அல்லது 2 மணி நேரம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஊறி சாஃப்டாகிடுச்சு பாருங்கள், இலகுவலாக ஆகிடுச்சு. நல்லா இருக்கு எவ்வளோ தூரம் வைக்கிறீங்களோ 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சா கூட சூப்பராக நல்லா இலகுவாக இருக்கும். நமக்கு இலகி போய் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு தாம்பலத்தை பரட்டி போட்டு பின்னாடி இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நிறைய எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் நெய் யூஸ் பண்ண மாட்டேன், வெறும் எண்ணெய் தான். அதில் இந்த உருண்டையை வச்சுக்கிட்டு நம்ம உள்ளங்கையால் ஓரங்களை தான் அமுத்தி விடணும். நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ஓரங்களை அழுத்தி விட்டால் தான் நமக்கு விசிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஓரங்களை அமுத்தி விட்டதுக்கு அப்புறம் நான் வச்சுருக்கேன் பாருங்க கையை, அந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி பரட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு வரும். அப்படியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எடுத்ததுமே இது வருமானு கேட்டிங்கன்னா வராது தான். ஓகேவா? இது நமக்கு ப்ராக்டிஸில் தான் வரும். நான் உங்களுக்கு 2-3 விதமாக நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயை கொஞ்சம் தெரிச்சு விட்டுட்டு அவங்க செய்யும்போது கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் உப்பிக்கிட்டும் இருக்கும். அது இது மாதிரி செய்யும்போது உப்பெல்லாம் வரும். ஆனால் எனக்கு இதை விட எது கம்ஃபர்டபுள்னா நான் யூஸ்வலாக செய்யக்கூடிய மெத்தடில் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக வரும். நான் உங்களுக்கு இப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 விதமாக காட்டுறேன், அவ்வளோதான். இது 2வது மெத்தடு. இது எனக்கு விசிற தெரியாதுங்கிறதுக்காக நீங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் கையாலேயே எவ்வளோ தூரம் மெல்லிஸாக தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓரத்தை நல்லா மெல்லிஸாக தட்டிட்டு அதுக்கப்புறம் ஓரங்களை லைட்டாக அப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த பபுள் உள்ளாரையே ஃபார்ம் ஆகுது பாருங்கள், அதுதான் உங்களுக்கு இது சூப்பராக அது பாருங்க. அந்த சின்ன சின்ன பால் தாங்கிறதுனால ஃபுல்லாக இருக்காது. இது நான் கொஞ்சம் பெரிய உருண்டையாக போட்டிங்கன்னா இந்த மரபை ஃபுல்லாகவே வரும் சில நேரத்துக்கு. இது சின்ன உருண்டைங்கிறதுனால கொஞ்சம் தான் வரும். இந்த அளவுக்கு இழுத்து விட்டாலே போதுமானது. எல்லா பக்கமும் மெல்லிசானதும் அதையும் இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. ஆனால் ஆக்சுவலாக இதை இப்படி உருட்டுறதை விட லேயர் ஃபார்ம் ஆகிறத விட நான் அடுத்தது செய்யக்கூடிய மெத்தடில் தான் லேயர் நல்லா அழகாக ஃபார்ம் ஆகும். எனக்கு அப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் யூஸ்வலாக செய்கிற மாதிரி நான் விசிறிக்கிறேன். விசிறி நல்லா இழுத்து விட்டு எண்ணெயை தொளிச்சு விட்டுட்டு பண்ணணும். நல்லா எண்ணெயை கொஞ்சம் தொளிச்சு விட்டுக்கோங்க. உள்ளுக்குள்ளே தொளிச்சு விட்டதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி எடுத்தேன்னா லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். அதை இப்படி உருட்டி நான் இந்த மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். இது ஒரு மெத்தட். இதுதான் நான் யூஸ்வலாக எப்போதும் வீட்டில் செய்கிற மெத்தட். எனக்கு அதுவும் சரியாக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் காட்டிடுறேன். இப்படி செய்யும் பொழுது நிஜமாவே சூப்பராக வரும். நான் சொன்ன மாதிரி இப்படி விசிறணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நான் ஓரத்தை இழுத்து விட்டேன் இல்லையா, அந்த மெத்தட்லேயே நீங்கள் இழுத்து விட்டுட்டு நல்லா எண்ணெயை இந்த மாதிரி நடுவில் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி மடக்கி விடுங்க. இது ஏற்கனவே நம்ம பரோட்டா ரெசிபி நம்ம சேனலில் போட்டதுலேயும் நான் செஞ்சு காட்டியிருப்பேன் இந்த மெத்தடு. இந்த மாதிரி சுருட்டி விட்டாலே போதும், சூப்பராக லேயராக வந்துடும், செமையாக வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இது சூப்பராக செஞ்சிடலாம். இதே மாதிரி இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் பாருங்கள். நான் என்னோடய யூஸ்வல் மெத்தடில் செஞ்சுட்டேன். எல்லாமே ரெடியாக ஆயாச்சு. 1 கிலோவுக்கு 20 பரோட்டா வரும், கண்டிப்பாக வரும். 18 அல்லது 20, பெருசாக போட்டால் 18, சின்னதாக போட்டால் 20. அரை கிலோவுக்கு 10, 9 அல்லது 10 வரும். இப்போ இந்த பன் பரோட்டாங்கிறதுனால இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க. இது கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அது செட் ஆகி இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு 10 நிமிஷம் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அழுத்தவே வரும். அதில் லைட்டாக பன் பரோட்டாங்கும் போது அந்த உள்ளங்கை அளவு ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுங்க போதும், அவ்வளோதான். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தவாவை எடுத்து வச்சுக்குவோம். இரும்பு தவா அல்லது இட்டாலியன் தவாவில் சுட்டிங்கன்னா நல்லா செவந்துக்கிட்டு மொறுன்னு சூப்பராக வரும். இந்த மாதிரி பன் பரோட்டாக்கெலாம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும். இதில் நான்ஸ்டிக்கில் நான் எண்ணெய் இல்லாமல் சுட்டோம் அப்படின்னிங்கன்னா சரி வராது. ஏன்னா மொத்தமாக இருக்கு இல்லையா, அந்த பன் பரோட்டா வேகணும். அப்போது நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டால் மட்டும்தான் வேகும். அதனால் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சின்னதாக 3 போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டு சுடலாம். இது பெரிய தவாங்கிறதுனால நான் 3 போட்டிருக்கேன்.
நீங்கள் சின்ன ஒரு காஸ்ட் அயர்ன் பேனோ இல்லை இட்டாலியன் பேனோ வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து 2 கூட போட்டு எடுக்கலாம், ஒன்றாவும் போட்டு எடுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடி செவந்ததுக்கப்புறம் திருப்புங்க, ஏன்னா இது நல்லா வேகணும். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் சுற்றி எண்ணெயை விட்டுட்டு இந்த மாதிரி வேக விடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எண்ணெய் அதிகமாக எண்ணெய் இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். பன் பரோட்டா அப்படின்னு நீங்கள் சுட்டிங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றுனா தான் அந்த மொத்தத்துக்கு வேகம், நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அந்த சாஃப்ட்டு இருக்காது, வேகிறதும் சில இது வேகாது. அதே மாதிரி ஒன்ஸ் நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் அதை தக்குன கரெக்டாக செவக்கிற அளவுக்குள்ள தீயில் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லேயும் வச்சுக்க வேண்டாம், ரொம்ப ஹைலையும் இருக்க வேண்டாம். மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நீங்கள் சுட்டுருங்க. ஆனால் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் தான் போடணும். நல்லா 2 பக்கமும் அடிக்கடி திருப்பி பார்க்கக்கூடாது. தூக்கி பாருங்கள், எந்த பக்கம் செவர்லையோ அந்த பக்கம் இப்படி இந்த மாதிரி திருவி விட்டுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஈவனாக அப்போ தான் நல்லா அழகாக செவந்து வரும். நல்லா குத்தி பாருங்கள், நடுவில் தலை குத்தி பார்த்தீங்கன்னா எம்பி வரணும். அந்த அளவுக்கு அது வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. ஈவனாக செவந்து, நம்ம சுகர் போடுறது எதுக்குன்னா இந்த மாதிரி செவந்து மொறுமொறுப்பாக வரத்துக்கு தான், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். அதனால் சுகர் போடாமல் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி செவப்பு வராது. அழகாக செவந்து அழகான கலரில் வரணுன்னா நம்ம அந்த சுகர் போட்டு தான் ஆகணும். எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா தான் சூப்பராக பன் பரோட்டா இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா அழகாக வெந்துருச்சு. ஸோ நம்ம இதையெல்லாம் அடுக்கி எடுத்து நம்ம நல்லா கையால் 2 கையாலையும் அடிக்க வேண்டியதான். ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பக்கமும் எந்த பக்கம் ரொம்ப செவரலையோ அதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே நீங்கள் எடுத்துருங்க. ஸோ ஈஸியான முறையில் நம்ம வீட்லேயே பாருங்கள், முட்டையும் சேர்க்காம பன் பரோட்டா எவ்வளோ சூப்பராக செஞ்சிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செய்யலாம். நான் பாதி பன் பரோட்டாவையும் பாதி வந்து நார்மல் பரோட்டாவும் நான் சுட்டுருக்குறேன். அதையும் நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு ப்ரெஸ், இதை விட மொத்தமாக வேணுன்னா இன்னும் ஒரு ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணுங்கள், அது போதும். இப்போ இதை எடுத்து வந்து சூடாக இருக்கும்போதே நான் வந்து கையால் 2 கையால் இப்படி தட்டுறேன். ஒரு 2 தட்டு தட்டினா பன் பரோட்டாவுக்கு போதும். இங்கே பாருங்கள் எப்படி லேயராக உள்ளே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக சாஃப்டாக இருக்குது. எனக்கு கொதிக்குது, அதனால சரியாக காட்ட முடியல, ஆனால் சூப்பராக வந்துருக்குது. நீங்கள் சூடாக இருக்குன்னா அந்த கர்ச்சீஃப் நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு மூடி கூட நீங்கள் தட்டலாம். இப்போது பரோட்டாவுக்கு சூப்பரான கோழி குழம்போட நம்ம வந்து சர்வ் பண்ணுறோம். சூப்பராக ரெடி ஆயாச்சு. நான் இன்னும் காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் உள்ளக்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பன் மாதிரி இருக்குது பாருங்கள். செம சாஃப்டாக, செம சூப்பராக வீட்லேயே நம்ம செய்யலாம். குழந்தைங்களெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி என்னைக்காவது செஞ்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. என்னைக்காவது மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்துக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை, குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நார்மலான பரோட்டா மாதிரியும் நான் இதை செஞ்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக, எக்கு இல்லாமலே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.